சீட் இல்லை, பணத்தை கொடு, கமலிடம் புலம்பும் கும்பல். படித்து படித்து சொல்லியும் கேட்கலையே. நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்து திமுக தன் வசமாக்கியது. அது மட்டுமின்றி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் திமுக கட்டளையிட்டதால் தன் விருப்பமின்மையை வெளிப்படுத்தும் வகையில் தேர்தலிலேயே போட்டியிடவில்லை என்று ஜகா வாங்கிவிட்டார். கமல் எடுத்த இந்த முடிவு அக்கட்சியின் நிர்வாகிகள் மத்தியில் பரவலான ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கமல்ஹாசன் விருப்பம் தெரிவித்த நிலையில் திமுக தலைமையிடம் 10 தொகுதிகள் கொண்ட பட்டியலை கொடுத்த நிலையில் திமுக தலைமை பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் கமலுக்கு முடிவு தெரிவிக்கவில்லை. தேர்தல் நெருங்குவதை கருத்தில் கொண்டு தேர்தலில் போட்டியிட விரும்பும் கட்சி உறுப்பினர்களிடமிருந்து மக்கள் நீதி மய்யம் விண்ணப்பங்களை வரவேற்றிருந்தது. விண்ணப்பிக்கும் ஒவ்வொருவரும் 50,000 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டது. இந்த தொகை மாநிலத்தில் உள்ள பிற அரசியல் கட்சிகள் வசூலிக்கும் கட்டணத்தை விட மிக அதிகம் என்று பல தொண்டர்கள் தங்களது குமுறலை வெளிப்படுத்தியிருந்தனர். ஆரம்பத்தில் இக்கட்டணம் குறித்து சில தயக்கங்கள் நிலவிய போதிலும் தமிழகம் முழுவதும் 60க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உரிய கட்டணத்தையும் செலுத்தினர். கடைசியில் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று கமல் வெளியிட்ட அறிவிப்பு விண்ணப்பித்த பலரை மிகுந்த ஏமாற்றத்திற்கும் மனசோர்விற்கும் உள்ளாக்கியுள்ளது. அந்த அறிவிப்பில் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியவர்கள் குறித்தோ பணம் திரும்ப வழங்கப்படும் என்பது குறித்தோ எதுவும் தெரியப்படவில்லை. இந்நிலையில் தொண்டர்கள் கமலுக்கு நேரடியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். அதாவது, தேர்தல்களிலேயே போட்டியிடப் போவதில்லை என்றால் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதன் நோக்கம் என்ன? இம்முறை நமக்கு நிச்சயம் போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்கும் என்று உறுதியாக நம்பி எங்களில் பலரும் கடந்த சில ஆண்டுகளாக களத்தில் அயராது உழைத்தோம். கோவையை பொறுத்தவரை தொண்டர்களின் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருந்தன. ஏனெனில் திமுக தலைமையிலான கூட்டணிகள் மக்கள் நீதி மய்யமும் அங்கம் வகிப்பதால் கோவை தெற்கு தொகுதியில் வெற்றி பெற கட்சிக்கு வலுவான வாய்ப்பு இருப்பதாக தொண்டர்கள் உறுதியாக இருந்தனர். இப்போது தேர்தலில் போட்டியிடாத நிலையில் விண்ணப்ப கட்டணத்தை திரும்ப தர வேண்டியதுதானே முறை. அதை தராமலும் அது பற்றி எந்த அறிவிப்பும் வெளியிடாமலும் இருப்பது என்ன நியாயம்? ஏன் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த நிலையில் கமல்தான் கட்சியை திமுகவோடு இணைத்து விடலாம், இதற்குத்தான் அன்றைக்கு டிவியை உடைத்தாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.